இது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டூமு கூட ஒன்று சேர்ந்து சண்டை போட போகிறாங்க. ஆமாங்க. இப்போ வர லீக்ஸ்லாம் பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நம்ம டாக்டர் டூமு கூட ஒன்று சேர்ந்து சண்டை போட போகிறாங்களாம். ஏன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்போ கடைசியா பார்த்தோம்னா, மல்டிவர்ஸ் வரதுக்கு அப்புறம் தான் கடைசியா பார்த்தோம். போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து நம்ம எலியா வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச வந்து நீ இன்கேஷன் காரணமேட்டு நீ தான் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வருவாங்க. அப்போ டாக்டர் டூம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணா சேர்ந்து சரி பண்ணலாம். இதுக்கு நீ தான் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் டூம் கொஞ்சம் அது மாதிரி பேசி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச ஒத்துக்க வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பல கோடி வருஷமா டைம் ட்ராவல் பண்ணி பார்த்து அதில் ஒரே ஒரு வாட்டி தான் வாய்ப்பு இருக்குது, நம்ம மல்டிவர்ஸில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாட்டி தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட அப்படி நினச்சி டெம்மு கூட ஒன்று சேர்ந்து சண்டை போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அது பல கோளில் ஒரு வாட்டி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம அயன்மேனை பார்த்து ஏன் அந்த மாதிரி கைக்காரனா? எனக்கும் இப்போ பர்சனல் டவுட்டு இப்போ ரொம்ப இதாக கிளம்பிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது? அடுத்ததான் மெயினான கேரக்டர் யார் வரப்போறான்னு பார்த்தா நம்ம லோக்கி தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க உண்மையா? ஏன்னா டைம் லைன் வந்து மல்டிவர்ஸுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்குது. கண்டிப்பாக லோக்கி இல்லாமல் அவன் அடுத்த கதை நகர்றதுக்கு சான்ஸே கிடையாது.